மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவ மன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். நேற்றைய நாளிலே நாம் இந்த வசனத்தினுடைய முற்பகுதியை தியானித்தோம். தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். இன்றைக்கு அதனுடைய பிற்பகுதி, இரட்சிப்பினால் களிகூறுகின்ற இருதயம். ஒரு மனிதனுடைய இருதயம் எப்போது களிகூறுகிறது, மகிழ்ச்சியினால் பொங்குகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, இரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவருடைய இருதயம் எப்போதும் மகிழ்ச்சியினால் களிகூறுகிறதா இருக்கிறது, களிகூறுகிறது. ஆம், எனவேதான் தாவீது பக்தன் இழந்து போன இரட்சிப்பிற்காக தேவ சமூகத்திலே அவன் கெஞ்சுகிறான். எனக்கு இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து என்னை நடத்துங்கப்பா என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறான். சுத்த இருதயத்தை தாரும், உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு மீண்டும் தந்து என்னை இவக்குள் களிக்கூற பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, இரட்சிப்பு விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அந்த இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதிலே சிந்தை உள்ளவர்களாய் காணப்படுவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் இரட்சிப்பு நிறைவேற அதற்காய் பிரயாசப்படுங்கள், பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவியாக இருப்பார், ஆதரவாக இருப்பார். நிச்சயம் நீங்கள் இழந்து போனவைகளை பெற்று நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தோடு காணப்படுவதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. எபிரேயரின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இத்தனை பெரிதான இரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களே, ஆனால் தேவ தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருக்காமல், நாம் எதற்கு கவலைப்படாமல் இருக்க வேண்டுமோ அதற்கு கவலைப்படாமல் இருக்கலாம். ஆனால் இரட்சிப்பை குறித்து நாம் எப்போதும் நமக்குள்ளே ஒரு கவலை, தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இரட்சிப்பை பெறுவதற்கு பிரயாசப்படுவோம். இந்த இரட்சிப்பிலே நாம் நம்முடைய இருதயம் எப்போதும் களிகூறட்டும். தேவனை அதன் நிமித்தமாக மகிமைப்படுத்துகிறவர்களாய் என்றும் காணப்படுவோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய இரட்சிப்பு விலையேறப்பட்டதாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே, அந்த இரட்சிப்பு உம்முடையதாக இருக்கிறது. இடத்திலிருந்து தான் இரட்சிப்பு வருகிறது, இடத்திலிருந்து வரக்கூடியது. அந்த ஆண்டவரே, மெய்யான அந்த பெரிதான இரட்சிப்பிலே நாங்கள் பிரியமாய் இருக்கவும், இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த இரட்சிப்பிலே எங்களுடைய இருதயமும் எப்போதும் களிக்கூறத்தக்கதாய், எப்போது நாங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்க எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேனப்பா. மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். இரட்சிப்பின் சந்தோஷம் அவர்கள் தலையின் மேல் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடிப்போகும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் நித்திய மகிழ்ச்சியுடன் பேர் ஆனந்தத்துடன் எப்போது காணப்பட, அது நிமித்தம் எங்களுடைய இருதயம் எப்போது நமக்குள்ளே களிக்கூற பேருதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.